அந்த மிஸ்டேக் மட்டும் என்னைக்குமே பண்ணாதீங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்து சொல்லி முடிச்சு இதோட ப்ரைஸிங் சொல்லலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ட்ரீமி வேர்ல்ட். என்னடா இப்படி ஒரு என்ட்ரியான்னு பார்க்காதீங்க, சும்மா ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டாக கொடுப்போமே சொல்லிட்டு தான் இந்த ஒரு என்ட்ரி கொடுத்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போடுறேன். எப்போ லாங் வீடியோ போட்டாலும் என்னடா ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் ஆச்சு ஆக்சுவலி. வந்துட்டு வேறு எதுவுமே இல்லை. நான் என்ன பண்ணுறது, எனக்கு டைமும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கிற டைமில் அப்படி ஏதோ போடுறேன். அதை விட மெயினான விஷயம் என்னென்னா கண்டென்ட் யோசிக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி கண்டென்ட் வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து போட்டிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ரிலேட்டடாக ஏதாவது போடுவோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஏதாவது போடுவேன். உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அதனால அதை பற்றி இப்போவே வந்துட்டு ஒரு இன்ட்ரோலே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்கள் டைமும் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ்ல, ஸோ அதனால உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்றது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயே பார்க்கலாம். வாங்க போகலாம், ஆரம்பிக்கலாமா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. பார்த்தது இல்லாமல் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ரிவ்யூ வந்துட்டு வாட்டர் டிஸ்பென்சர் பற்றி தான். இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கு, இதோட ப்ரைஸிங் வந்து நான் லேட்டராக சொல்கிறேன். எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு இது எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு சுவிட்ச் போட்டால் ஒர்க் ஆகும். டெஃபினட்டாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இது நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்கு, நீங்கள் வாங்கலாமா வேண்டான்றதை வந்துட்டு லைக் இந்த வீடியோ மூலியமா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் பேக்ரவுண்ட்ல இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதை பார்ப்போம். இது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஹையர் பிராண்டு தான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஹையர் பிராண்டு. நம்ம கேன் வந்துட்டு நம்ம செல்ஃபாவே நம்ம வீட்டில் கேன் வாட்டர் போடுறது தான் அவங்க கிட்ட சொல்லி போட சொல்லணும். இங்கே வந்துட்டு 3 ஃபீச்சர்ஸ் இருக்கும், விச் இஸ் ஹாட், நார்மல் அண்ட் கோல்டு இருக்கும். ஹாட்ல வந்துட்டு சைல்ட் லாக் கொடுத்துருப்பாங்க, லைக் ரெட் கலர்ல வந்துட்டு ஒரு சைல்ட் லாக் கொடுத்துருப்பாங்க. சின்ன பசங்க யாருமே வந்துட்டு லைக் அந்த ஆர்வத்துல வந்துட்டு போய் ஆன் பண்ணி, சின்ன பசங்க யூஸ்வலாவே துருவா இருப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்துட்டு போயிட்டு டக்குன்னு ஆன் பண்ணி தண்ணி பார்த்து குடிப்பாங்க, தண்ணி எடுத்து குடிப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு டக்குன்னு ஹாட் வந்து நல்லாவே ஹாட் ஆகுது, போட்ட உடனே டக்குன்னு கையில சுற்றும்னு சொல்லிட்டு ஸோ சைல்ட் லாக்குன்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. லைக் இப்படி ப்ரெஸ் பண்ணி இதை உள்ள புஷ் பண்ணா வந்துட்டு ஹாட் வரும், மற்றபடி வராது. ஆஸ் யூஸ்வல் ஹாட் இருந்துச்சுன்னா லைக் அந்த கலர்ஸ்லாம் எரியும், ஹாட்டு, கோல்டு, மற்ற ஹாட்டு, நார்மல் அண்ட் கோல்டு அப்படி இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து அழகுக்காக வச்சிருக்கேன். நீங்க ஆல்ரெடி இந்த கிளாஸ் பத்தி பார்க்கணும்னா இதோட ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம், போய் பாருங்க. இல்லைன்னா வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு கார்ட்ல கொடுக்குறேன், அதுலயும் போய் பாருங்க. அண்ட் தென் வாட்டர் ஃபில் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு இது வந்து நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். லைக் இது வந்துட்டு இப்படி எடுத்துட்டு நம்ம மேனுவலா ஃபிக்ஸ் பண்ற மாதிரி தான். இதுவுமே நம்ம எடுத்துட்டு வாட்டர் லைக் புடிச்சு இங்க ஃபில் ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்து போட்டு கிளீன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேன் வந்து காலியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த கேன் வந்து எப்போ காலி ஆகணும், நம்மளுக்கு ஹாட்டு கோல்ட்ல இருந்து வாட்டர் வந்தாலும் இன்கேஸ் வந்து நார்மல் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வாட்டர் வரலை அப்படின்னா மட்டும் இந்த கேனை வந்து சேஞ்ச் பண்ணணும். இது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்துட்டு காலி ஆகாமல் வந்துட்டு நம்ம கேனை சேஞ்ச் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. வாட்டர் எல்லாமே உங்களுக்கு கொட்டி டயர் ஃப்ளோர் எல்லாமே வந்துட்டு நாஸ்தி ஆகிடும். இதோட மெயினான விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பார்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது வேற எதுவுமே இல்லை. லைக் உள்ள வந்து குட்டி ஒரு மினி ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கு. நம்மளுக்கு என்ன வேணாலும் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். லைக் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால் அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கோல்டு கொடுக்காது இது. இதில் வந்துட்டு லைக் சாக்லேட்ஸ், ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், ஜூஸஸ் ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இங்கே க்யூட்டான ஒரு மினி ஃப்ரிட்ஜ். இப்போதைக்கு நான் எதுவுமே வைக்கல, பட் வாங்கிட்டு வந்தப்போ நான் வந்து ஜூஸ்லாம் வச்சுருந்தேன், ஜூஸ் அண்ட் சாக்லேட். ஸோ இதுலையுமே வந்துட்டு ஆக்சுவலி ஸ்பேஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம், எடுத்து நம்ம கீழே மாட்டிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். பட் இந்த சைடு எதுவுமே கிடையாது, இது ஒரு விஷயம். பட் இதோட ஸ்விட்ச் பின்னாடி வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹாட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பின்னாடி ஸ்விட்ச் இருக்கு. பின்னாடி வந்துட்டு இதோட எப்படி சொல்றது, கண்ட்ரோல்னு வச்சுக்கலாமே. பின்னாடி வந்துட்டு பின்னாடி வந்து இதோட கண்ட்ரோல் இருக்கு, விச் இஸ் ஹாட் அண்ட் கோல்டு. உங்களுக்கு வேண்டாம்னா அந்த பட்டன் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நாங்கள் மேஜரா பண்ண மிஸ்டேக், அந்த மிஸ்டேக் மட்டும் என்னைக்குமே பண்ணாதீங்க. என்னன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒன்றுமே இல்லை, வாங்கிட்டு வந்து சேம் டேவே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அங்கே வந்து எங்களுக்கு சேல் பண்ணுறவங்க வந்து தெளிவாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆக்சுவலி அவங்களுக்கு என்னன்னா ப்ராடக்ட் வந்து வித்துடலாம், லைக் தப்பு சொல்லலை, பட் யாராக இருந்தாலுமே அவங்க பிளேஸில் வந்துட்டு அந்த ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. பட் அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. எங்களுக்கு வந்து இது வீட்டில் டெலிவர் ஆன உடனே நாங்கள் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா வந்துட்டு, லைக் நம்ம ஆர்வமாக வந்து எல்லாமே ஒர்க் ஆகுதா ஸ்விட்ச் போட்டு செக் பண்ணுவோம்ல, லைக் சேம் திங் தான் வந்துட்டு நாங்களுமே பண்ணோம்.
பண்ணப்ப என்ன பண்றோம்னா அப்ப வந்து நாங்க கேன் வந்து நாங்க மாத்தல, போடாம லைக் மிஷின் போட்ட உடனே ஒர்க் ஆகுதா அப்படின்னு ஸ்விட்ச் போட்டு ஆன் பண்ணோடனே பின்னாடி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்ட்ரோல் இருக்கும், ஹாட் கோல்டுன்ற கண்ட்ரோல். நாங்க 2 ஸ்விட்சுமே போட்டு பார்த்தோம், லைக் ஒர்க் ஆகுதா, லைக் லைட் இங்க வந்துட்டு இந்த லைட் எரிதான்னு பாக்குறதுக்கு தான் மெயினா போட்டு பார்த்தோம். போட்டு பார்த்ததுல என்ன இருக்குன்னா வந்துட்டு லைக் இதாயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் விச் மீன்ஸ் எங்களுக்கு கோல்டு வருது, பட் ஹாட் வாட்டர் வந்துட்டு வரல எங்களுக்கு சுத்தமா. நாங்க என்ன நினைச்சோம்னா வந்துட்டு ஸ்லைட்டா ஸ்மெல் வந்தது, லைக் நான் என்ன நினைச்சோம்னா லைக் பிளாஸ்டிக்கோட ஸ்மெல்லா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க விட்டுட்டோம். லேட்டரா தான் நாங்க வந்துட்டு கேன் போட்டோம். போட்டு பார்த்துட்டு லைட் எரியுதுன்னு பார்த்த உடனே நாங்கள் கேன் போட்டுட்டோம். போட்டதுக்கு அப்புறமேட்டு எங்களுக்கு வெறும் கோல்டு வாட்டர் மட்டும்தான் வந்துச்சு, ஹாட் வாட்டர் வரவே இல்லை சுத்தமா. சரி ஹாட் வாட்டர் வரலன்னு உடனே என்ன பண்ணோம்னா மைபி டைம் எடுக்கும் போல ஹாட் வாட்டர்னால, நம்ம ஸ்டவ்ல வைக்கிற மாதிரி நினைச்சிட்டேன் நான். சரி டைம் எடுக்கும், பட் ஹோல் நைட் வெயிட் பண்ணி பார்த்தோம், எடுக்கல. அண்ட் அகைன் அங்கேருந்து ஹையரோட சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணோம், பட் அவங்க நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு. இம்மீடியட்டா வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க சொன்னாங்க லைக் நீங்க வந்து வாட்டர் போடாமலே நீங்க வந்து ஸ்விட்ச் வந்து பின்னாடி வந்து ஆன் பண்ணக்கூடாது, போட்டுட்டு தான் ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைக் அவங்க வந்து சொன்னதுக்கு வந்து ஜஸ்ட் செக் பண்ணாங்க. நான் அப்பயுமே வந்துட்டு ஒர்க் ஆகல. அண்ட் தென் அகைன் நெக்ஸ்ட் டே வந்தாங்க, வந்துட்டு இதை எடுத்துட்டு போனாங்க. லைக் எப்படி சொல்றது, நாங்கள் உள்ள போய் நாங்கள் எடுத்துட்டு போய் செக் பண்றோம், லைக் இது ஃபைன்னா நாங்கள் இதே வந்து ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றோம், இல்லை நாங்கள் உங்களுக்கு புதுசே மாத்தி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் சேம் ப்ராடக்ட் என்ன எடுத்துட்டு போனாங்களோ அதே சரி பண்ணி கொண்டு போயிட்டாங்க. பட் இப்போ வரைக்குமே நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த வெயில் காலத்துக்கு வந்துட்டு தண்ணி பிடிச்சி ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க வேண்டாம், நல்லா கோல்டாகவும் இருக்கு, இங்கே பிடிச்சிக்கலாம். சேம் டைம் ஹாட் வாட்டர் வேணும்னாலும் போய் சூடு பண்ண வேண்டாம், நம்மளே இப்போ ஹாட் ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும். ஸோ சர்வீஸ் வந்து எங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு, இமீடியட் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. லைக் இந்த பிராண்டில் லைக் பிராண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணல, பட் ஆக்சுவலாக நாங்கள் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுமோ அப்படின்றது தான். ஸோ இது வந்து நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9600 கிட்ட சில்லற வந்துருந்தது. இதோட சர்வீஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, வாங்கின அன்னைக்கு ரிப்பேர் ஆனப்ப இதோட சர்வீஸ் வந்து எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்ணி கொடுத்தாங்க. பிகாஸ் வந்துட்டு ஆல்ரெடி வாரண்டி இருக்கு. ஸோ வாரண்டி இருந்தனால வந்துட்டு ஃப்ரீயா தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் தென் வந்துட்டு லைக் இங்கேயுமே வந்துட்டு லைக் கேன் ஃபில் ஆயிடுச்சு, உங்களுக்கு வாஷ் பண்ணோம்னா லைக் வாஷபிள் தான். இது கேன் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண முடியாது, லைக் ஹாட் வாட்டர் வச்சு க்ளோத் வச்சு அழகா வந்துட்டு தொடச்சி எடுக்கிற மாதிரி தான். ஸோ அப்படி பண்றது தான். இது முக்கால்வாசி இதை பத்தி நான் எல்லாமே உங்களுக்கு தெளிவா கிளியரா அண்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் வா இப்படி வளருதுன்னு எனக்கே தெரியல, ஓகேங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவும் நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும். அப்பதான் நான் வந்து அடிக்கடிக்கு வீடியோ போடுவேன், ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, எங்க போறீங்க? வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அப்படியெல்லாம் போகாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். டாடா.